வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து ப்ளோமேக்ஸ் வாட்டர் பம்போட இன்ஸ்டலேஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட ப்ளோமேக்ஸ் வாட்டர் பம்ப் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களுக்கு டெஃபினட்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ நீங்க வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி உங்க ஏரியால இருக்க நல்ல வாட்டர் பம்ப் டெக்னீஷியன் வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்க பம்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. 10 நம்பர் ஸ்பானர் சார். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இதுக்கு கேஜே எடுத்துட்டு வெளியே 600 ml ஆயில் 20-40 அப்புறம் 15-40 எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, 600 ml ஆயில் ஊற்றணும் இதில் உள்ள. ஓகே, அடுத்து வந்துட்டு பேங்கெட்டு, அப்புறம் வந்துட்டு கார்பரேட்டர் கீழே ஒரு நட்டு இருக்குது, 10 சைஸ் நட்டு இருக்குங்க. அது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு பெட்ரோல் வர்றதா வராதா பார்க்கணும். எண்ணெயும் ஓகே, அப்போ அப்படியே போட்டுட்டு நட்டு லாக் பண்ணணும். அப்புறம் சோக் வந்துட்டு பின்னாடி எடுத்துடணும். பெட்ரோல் லாபம் முன்னாடி இருக்கணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். முன்னாடி பைப் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஆனும் ஆஃப் சுவிட்ச் இருக்குங்க. ஆஃபும் ஆனும். ஓகே, இந்த கப்ளிங் ஃபிளான்ஸ் மாற்றதுக்கு முன்னாடி நம்ம சைடு இந்த ஓடிங் கொடுத்துருப்போம். அந்த ஓடிங் போட்டுட்டு நீங்கள் ஒரு டெஃப்லான் டேப், லோக்கலில் ஒரு டெஃப்லான் டேப் வாங்கி டெஃப்லான் டேப்பை சுற்றி நல்லா டைட் வச்சதுக்கப்புறம் பைப் எடுத்துட்டு வந்து நம்ம சக்ஷன் ஹோஸ் நீங்கள் மாட்டினதுக்கு அப்புறம் இந்த டெலிவரி ஹோஸ் மாட்டாததுக்கு முன்னாடி இது செல்ஃப் ப்ரைமிங் பம்புங்கனால மேலே கம்பல்சரி நீங்கள் தண்ணி ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஊற்றி லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஜினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுனால தண்ணி வெளியே வர இடத்துல உங்கள் கை நல்லா பாதை வந்து ஃபுல்லாக டெலிவரி பாயிண்ட்டை உங்களுக்கு அடைக்கிற மாதிரி நல்லா கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷரில் தண்ணி வெளியே வரும். அந்த ஏர் ரிலீஸ் ஆகி லாக் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு தண்ணி வெளியே வரும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஜின் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிவரி ஹோஸ் மாட்டிக்கலாம். உங்களுக்கு அப்பையும் தண்ணி வெளியே வரல அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஷேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் எங்கே சக்ஷன் ஆகுதுங்களா அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் பேக் உங்களுக்கு நீங்கள் ஷேக் பண்ணணும். லெஃப்ட் ரைட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட் பேக் ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணுறப்ப உள்ள உங்களுக்கு ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் ஓப்பன் ஆகி அது மூலமா உங்களுக்கு தண்ணி சக்ஷன் ஆகி உங்களுக்கு பம்பில் வெளியே வரும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி வெளியே வரல அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் பேக் டுவர்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி சக்ஷன் ஹோஸ் நீங்கள் ஷேக் பண்ணணும். இது எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்ச மாதிரி உங்களுக்கு கார்பரேட்டர் கீழே ஒரு நட் இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அது மூலியமாக ஃபியூல் வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வந்துச்சு அப்படின்னா டவுட் இல்லை. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க.